ரொம்ப ரொம்ப நன்றி, பணிவான வணக்கங்கள். ஓகே, தொடர்ந்து வந்து நம்ம வந்து பகவத்கீதையை பார்த்துட்டு வரோம். அதுல வந்து பகவான் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம். ஆத்மா, பரமாத்மா, உடல், இதை பற்றின பகவான் வந்து விளக்குறாங்க. அதாவது உடலை அறிபவன், அதாவது ஆத்மா, களம், களம்னா வந்து இந்த உடல், அதை பற்றி வந்து பகவான் விளக்குறாரு. அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, தொடர்ந்து வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன டெக்ஸ்ட்ல, அதாவது சாப்டர் 30 டெக்ஸ்ட் 27, அதுல வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, 27ல கிருஷ்ணர் என்ன சொன்னாரு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம். ஓகே, அதாவது 27ல என்ன சொல்றாருனாக்கா கிருஷ்ணரு பதம் 27ல என்ன சொல்றாருனாக்கா, பரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவையெல்லாம் செயல்களின் களத்தை அறிபவனும் இணைந்து கலவையே ஆகும். அதாவது யாவத் சத்யாயதே சத்வம் சதாவர சங்கமம் கஷேத்திர கஷேத்திரஜ்ஞ சம்யோகத்தத் வித்தி பரதர்ஷபா. அதாவது இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதாவது அசைகின்ற அசையாத விஷயங்கள், அதாவது அசையக்கூடிய பொருட்கள், அதாவது மனிதர்கள், மிருகங்கள், மரங்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு. அசையாத வந்து அதாவது மலைகள், இந்த மாதிரி குன்றுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே வந்து அதுதான் வந்து செயல்களின் களம். அதாவது அதுதான் வந்து ஒவ்வொரு உடல், எல்லாமே ஒவ்வொரு உடல்னு சொல்றாரு. அதை வந்து யாரு வந்து அதை வந்து செயல்களின் களத்தை வந்து அறிஞ்சிருக்கிறாங்களோ, அதாவது அது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு உடல் சொல்லி தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அவங்களாம் வந்து ஒரு உண்மையான அந்த அந்த பார்க்கறவங்கன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னாக்கா அவங்கதான் வந்து உண்மையை தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். ஏன்னாக்கா பல வகையான உடல்கள் இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிப்போம் பாருங்க, இந்த உடல் வந்து பல வகையான உடல்கள் எடுக்கிறோம். 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. ஏற்கனவே பிறப்புகள் வடிக்கிட்டு பாருங்க. அப்ப இந்த மாதிரி பல வகையான உடல்களை வந்து ஆத்மா போயிட்டு வருது. அப்ப யாரு தெரிஞ்சுக்கிறவங்க அவங்கதான் வந்து உண்மையான புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து தொடர்ந்து வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்தை வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இது வந்து அருமையான ஒரு ஸ்லோகம். 28 வந்து அருமையான ஒரு ஸ்லோகம். இது வந்து டைரக்டா வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு பாருங்க. அர்ஜுன் மூலியமாக நமக்கு பேசுறாரு. ஓகேங்களா? அப்ப இன்றைக்குள்ள ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ அவிநஸ்யந்தம் யா பஷ்யதி ஷா பஷ்யதி. ஓகே, ஸ்லோகம் யாராச்சும் ட்ரை பண்றீங்களா படிக்க? மொழிபெயர்ப்பு. எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவனாவான். பகவான் வந்து அழகா விளக்குறாரு. சில குருபாதர் வந்து பர்பட் அழகா சொல்லியிருக்கிறாரு. பர்பட் வந்து நான் அப்புறம் வந்து படிச்சு நான் வந்து அழகா ஒண்ணா நான் சொல்றேன் அது என்னென்ன சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து இந்த டிரான்ஸ்லேஷனை பாத்தீங்கன்னாக்கா, எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும், அதாவது எல்லா உடல் முதல் சொன்ன மாதிரி 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க. அந்த ஒவ்வொரு உடல்லையும் ஆத்மாவுடன் சேர்ந்து பரமாத்மா இருக்கிறாரு. அது யாரு உணர்றாங்களோ, அதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ காண்பவனும் அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவதில்லை. அந்த உடல் எல்லாமே அழியக்கூடியது. அந்த 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்குல்ல, அந்த 84 லட்சம் வகையான உடல்களும் வந்து அழியக்கூடியது. புரியுதுங்களா? இப்ப வந்து நம்ம இருக்கிற பாருங்க, இப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், சில பேர் என்ன நினைச்சுக்கோங்கனாக்கா, இந்த உடல் என்னுடைய உடல் வந்து அழியாது,
இப்ப நம்ம வந்து டிவோட்டியா இருக்கிறோம், புதுசா வந்திருக்கிறோம், நிறைய விஷயம் கேட்கிறோம், நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இந்த உடலை வந்து ஒரு நாள் அழிக்கிறோம், தற்காலிகம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது பாருங்க. ஆனா இந்த நாலேஜே இல்லாதவங்க சில மனிதர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த நாலேஜே இல்லாதவங்க. அப்ப அவங்களும் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா, என்னோட உடல் அழியாது, நான் வந்து இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் பிறந்தேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. யார் ஒருத்தர் வந்து இந்த பகவத்கீதை நாலேஜ் எடுத்துக்கிறாங்களோ அப்பதான் புரிய வருது பாருங்க, உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த உடல் வந்து ஒரு நாள் அழிஞ்சிடும். என்ன யாரா இருந்தாலும் சரி, பலசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பயில்வானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் சரி, இந்த உடல் வந்து அழியக்கூடியது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதான் கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த அழியக்கூடிய உடல்ல வந்து யாரு வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறாங்க, அவங்க வந்து அழியறது கிடையாது, இந்த உடல் மட்டும்தான் அழியுது, ஆத்மா பரமாத்மா அழியறது கிடையாது என்பதை புரிந்து கொள்கிறார்களோ உண்மையில் காண்பவன் ஆவான். உண்மையில் காண்பவன் ஆவான்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த உண்மையான அந்த ஞானம் கிடைக்குது, உண்மையான அறிவு கிடைக்குதுன்னு. உண்மையான ஞானம் உண்மையான அறிவுனா என்னது அப்படின்னாக்கா, இதுதான் எது, இந்த கிருஷ்ண உணர்வு என்ற ஞானம். புரியுதுங்களா? அந்த கிருஷ்ண உணர்வு என்ற ஞானம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து தெரியும். என்ன தெரியும்? இந்த உடல் அழிஞ்ச பிறகு ஆத்மாவும் பரமாத்மாவும் அழியறது கிடையாது. ஆத்மா வந்து பரமாத்மா கூடயே தான் ஃபாலோ பண்ணுவாரு. புரியுதுங்களா? ஆத்மா வந்து பரமாத்மா கூடயே தான் ஃபாலோ பண்ணுவாரு. அப்ப எப்ப வந்து பரமாத்மா வெளியாகிறாரோ ஆத்மாவும் அவர் கூட சேர்ந்தே வெளியாகிறார். இதுதான் வந்து உண்மை. நம்ம வந்து இங்க எப்படி வேணாலும் நம்ம வாழலாம் இந்த உலகத்துல. பெரிய பெரிய வீடுகள் கட்டி நிறைய சம்பாதிச்சு எப்படி வேணாலும் நம்ம வாழலாம். ஆனா இந்த மரணம் என்பது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்ப வேணாலும் நடக்கலாம் மரணம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எங்க வேணாலும் நடக்கலாம், எதுல வேணாலும் நடக்கலாம். இந்த பின்னாடி நான் போட்டோல வச்சிருக்கிறேன் பாருங்க, பகவான் வந்து மகாவிஷ்ணு ரூபத்துல இருக்கிறார் பாருங்க, ஆளுகை ரூபத்துல. அப்ப அவர் சுத்தி நிறைய விஷ்ணுக்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த படம் எதுல என்ன குறிக்குதுனாக்கா, இந்த பரமாத்மா வந்து நம்ம கிட்ட மட்டும் இல்ல, ஆல் யூனிவர்ஸ், எல்லா யூனிவர்ஸ்லயும் இருக்கிறாரு அப்படின்னு குறிக்குது. பின்னாடி கீழே ஒரு படம், ஒரு மனுஷன் கிட்டையும் ஒரு காட்டியிருப்பாரு, பின்னாடி ஒரு மனுஷன் மூஞ்சி தெரிஞ்சு பாருங்க, கீழே அவர்கிட்டயும் இருக்கிறாரு. அதே போல எல்லா உயிர்களையும் வந்து இந்த பரமாத்மா வந்து இருக்கிறாரு. இங்க மட்டும் கிடையாது, எல்லா யூனிவர்ஸ்லயும். யூனிவர்ஸ் மீன்ஸ் எல்லா கேலக்சி, எல்லா வெளி கிரகங்களா இருக்குங்களா, வேற்று கிரகங்களா இருக்குங்களா, எல்லாத்துலயும் வந்து கிருஷ்ணா இருக்கிறாரு, பரமாத்மா இருக்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணர் தான் வந்து பரமாத்மா. அவரோட சக்தி தான் வந்து எல்லா இடத்துலையும் பரிவர்த்திருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா, யாரு ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உண்மையான அறிவாளி, அவங்க தான் உண்மையை காண்போம். உண்மையை காண்போம் உண்மையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப புரோபட்ல வந்து புரோபாதர் அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம இந்த ஒண்ணு நம்ம பார்த்துட்டே போனோம்னாக்கா அவ்வளவு அருமையான விஷயங்கள் தத்துவங்கள்லாம் இருக்கு. நல்ல சங்கத்தின் மூலம் உடலின் உரிமையாளனான ஜீவாத்மாவின் நண்பன் ஆகிய மூன்றினையும் முறையாக காணக்கூடியவன் உண்மையான ஞானத்தில் உள்ளான். கோப்பட்ல போட்டு பாருங்க, நல்ல சங்கத்தின் மூலம் உடலின் உரிமையாளன் ஜீவாத்மாவின் நண்பன் ஆகிய மூன்றினையும் முறையாக காணக்கூடியவன் உண்மையான ஞானத்தில் உள்ளான். அதாவது நல்ல சங்கம், கோப்பட்ல வந்து கோப்பட் வளர்க்கிறாரு பாருங்க, முத வரியிலே நல்ல சங்கம், குட் அசோசியேஷன். இந்த நல்ல சங்கம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னாக்கா ஒரு வந்து ஒரு சாதுக்கோட சங்கமிக்கிறது, ஒரு பக்தர்களோட சங்கமிக்கிறது, அதுதான் வந்து இங்க சொல்ற நல்ல சங்கம். யார் ஒருத்தர் வந்து நல்ல சங்கம் வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த உடலுடைய உரிமையாளன்
ஜீவாத்மாவின் நண்பன் இவங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது ஒன்னாவது என்னதுனாக்கா, இந்த உடலின் உரிமையாளன் அதாவது ஆத்மா, இந்த உரிமையாளர்களின் நண்பன் அதாவது பரமாத்மா, இந்த மூணுத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இது விஷயமாக ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அந்த கதையை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரலாம். அதாவது ஒரு பக்தர் கூட சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சரித்திரம். இது வந்து உண்மையாக நடந்த நம்ம சரித்திரத்துல நடந்த விஷயங்கள். அதாவது ஒரு சமயம் வந்து நாரத முனிவருக்கு வந்து இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துச்சு. நாரத முனிவருக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன சந்தேகம்னாக்கா, ஒரு பக்தர் கூட சங்கம் வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது. ரொம்ப நாளா அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. இதை வந்து நம்ம எப்படியாச்சும் பகவான் கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து வைகுண்டத்துக்கு போறாரு பாருங்க நாரத முனிவர். ஏன்னா நாரத முனிவர் மட்டும்தான் வந்து திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும், இந்த பௌதி லோகத்துக்கு வர முடியும், அப்புறம் பாதாள லோகத்துக்கு நரக லோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அவர்கிட்ட மட்டும்தான் அந்த லைசன்ஸ் இருக்கு. நாரத முனிவர் திரிலோக சஞ்சாரி, எங்க வேணாலும் பறந்து போவார். ஏன்னா யாரும் அவர் தடுக்க மாட்டாங்க. அவர் வந்து நாராயணா 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 சொல்லிட்டு போவார். அவர் வந்து நேரம் பறந்து வந்து வைகுண்டத்துக்கு போறாரு பகவான் பார்க்க. அங்க போயிட்டு வைகுண்ட காவலாளி கிட்ட அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளுக்கு போறாரு பகவான் சந்திக்கிறதுக்காக. அவர் போயிட்டு நாரத முனி வந்து பகவானை பத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறாரு, பகவானி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு, அதனால உங்ககிட்ட கேட்கணும். என்ன நாரதான்னு சொல்லிட்டு பகவான் கேட்கிறாங்க. ஒரு ஒரு தூய்மையான பக்தர், அதாவது ஒரு பக்தர்கிட்ட சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன ஆகுது, ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்டோடனே பகவான் சொல்றாரு, ஓகே நீ என்ன பண்ணுனாருதான், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நேரா பறந்து போங்க. எங்க பூலோகத்துக்கு பறந்து போங்க. மறுபடியும் அங்க போயிட்டு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இறங்கணும்னே ஒரு புழு வந்து பிறந்திருக்கும். மண்புழுவு ஒண்ணு, மண்புழு புதுசா பிறந்திருக்கும். அந்த மண்புழுவை பார்த்து நீங்க கேளுங்க இந்த கேள்வின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நாரதமுனி வந்து யோசிச்சுக்கிட்டே வர்றாரு, என்ன நான் பகவான் கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டோம், பகவான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவர் சரி பறந்துகிட்டே வராரு. எங்க பூலோகத்துக்கு வராரு. அவர் வந்து இறங்கணும்னு அங்க பாக்குறாரு, ஒரு புழுவுக்கு தான் பிறந்திருக்கு. அந்த புழுவுக்கிட்ட போய் கேட்கிறாரு, மண்புழுக்கிட்ட போய் கேட்கிறாரு, வணக்கம் ஐயா சொல்லிட்டு, வணக்கம் புழுவு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு பக்தர்கிட்ட சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே வந்து அந்த பிறந்த புழு வந்து செத்து போயிடுச்சு. இப்பதான் புதுசா பிறந்துச்சு. பிறந்த உடனே செத்து போயிடுச்சு. அவர் வந்து பதறி போயிட்டாரு. சோ என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இது தவற பண்ணிட்டேன், நான் எதுவும் பண்ணலையே சொல்லிட்டு அவர் பெயிண்ட் மறுபடியும் பறந்து வராரு. எங்க வைகுண்டத்துக்கு வராரு. இது வந்து கட்டுக்கதையோ அது வந்து கிடையாது. நீங்க நினைச்சா என்ன பறந்து வராரு பறந்து போற அப்படி நினைச்சிக்க கூடாது. இது வந்து சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள்லாம். ஏன்னாக்கா அந்த காலங்கள்ல புராணங்கள்ல எழுதப்பட்ட கதைகள் தான் வந்து இப்ப பக்தர்கள் வந்து எடுத்து சொல்றாங்க பாருங்க. இது வந்து புராண கதைகள் இதெல்லாம். அப்போ வந்து மறுபடியும் பறந்து போறாரு. எங்க நேரம் வைகுண்டத்துக்கு போறாரு. போயிட்டு அவர் வந்து மறுபடியும் பகவான்கிட்ட கேட்கிறாரு, பகவானே நான் அந்த மாதிரி புழு கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அந்த புழு செத்து போயிடுச்சு, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரி செத்து போச்சா, சரி விடுங்க, இப்ப நீங்க மறுபடியும் பறந்து போங்கன்னு சொல்றாரு. எங்க மறுபடியும் பூலோகத்துக்கு பறந்து போங்க. அங்க நீங்க இறங்குற இடத்துல ஒரு மரம் இருக்கும், பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல வந்து ஒரு குருவி வந்து குஞ்சு பறிச்சிருக்கோம், முட்டை போட்டிருக்கோம்னு சொல்றாரு. அந்த குருவி கிட்ட போய் கேளுங்க இந்த கேள்வியை. என்ன கேள்வி, ஒரு சாது கிட்ட சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்றாரு. அப்ப நாரத முனி மறுபடியும் பறந்து வராரு. எங்க வைகுண்டத்துல பறந்து வராரு. வந்துட்டு அவர் நிக்கிறாரு. நிக்கிற இடத்துல ஒரு மரம் இருக்கு, மரத்துல குருவி கூடு இருக்கு. அந்த குருவி கூட்டுல போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு வணக்கம் ஐயா சொல்லிட்டு, வணக்கம் குருவி சொல்லிட்டு அவர்கிட்ட அதே கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பக்தர்கிட்ட சங்கம் வச்சுக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னு கேட்ட உடனே அந்த குருவியும் செத்து போயிடுச்சு. புதுசா பிறந்த அந்த குருவியும் செத்து போயிடுச்சு. அவரு ஒண்ணு பதறி போயிறாரு, என்னடா நடக்குது இங்க அவர் சொல்லிட்டு மறுபடியும் பறந்து வைகுண்டத்துக்கே போறாரு. வைகுண்டத்துக்கே போயிட்டு மறுபடியும் சொல்றாரு, பகவானே மறுபடியும் எனக்கு வந்து நான் அந்த புழு கிட்ட கேட்ட மாதிரி குருவி கிட்ட கேட்டா அந்த குருவி செத்து போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் பகவான் சொல்றாரு, சரி நீங்க மறுபடியும் போங்க, நீங்க பூலோகத்துக்கு போங்க. நீங்க இறங்குற இடத்துல ஒரு பசு கண்ணு போட்டிருக்கோம்,
ஒரு பசு வந்து புதுசா கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம், அந்த கண்ணுக்குட்டி போயிட்டு இதே கேள்வி கேளுங்கன்னு சொல்றாரு. அப்போ அவர் மறுபடி பறந்து வர்றாரு உலகத்துக்கு பறந்து வந்து அவர் நிக்கிற இடத்துலயே பாக்குறாரு, பசு இருக்கு. பசு புதுசா இப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அவர் இறங்குறாரு, அப்பதான் வயிற்றுல இருந்து வெளியாகுது கன்றுக்குட்டி. அப்ப மறுபடியும் பசுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கன்றுக்குட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறாரு, ஐயா பசுவே வணக்கம், இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சாது கிட்ட சங்கமிச்சதுன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கிறோன்னே அந்த பசு போட்ட குட்டியும் செத்து போயிடுச்சு. புதுசா வெளியான குட்டியும் செத்து போயிடுச்சு. அவர் வந்து பதறி போயிரு, ஐயோ பசுவை செத்துருச்சா, நான் பெரும் பாவி ஆயிட்டேனே, ஒரு பசுவை சாவடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி அவர் வந்து பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வராரு. எங்க வைகுண்டத்துக்கு திரும்பி வராரு. அவர் வந்துட்டு கேட்கிறாரு, பகவானி இந்த மாதிரி நான் பசு கிட்ட கேட்டேன், பசுவும் செத்து போயிடுச்சு, நான் பெரும் பாவி ஆயிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது, என்னை தண்டிச்சிருங்க சொல்லிட்டு பகவான்கிட்ட கேட்கிறாரு. பகவான் சொல்றாரு, இல்ல நாரதா, இது உன்னுடைய தப்பு இல்ல, நீ மறுபடியும் போ பறந்து எங்க புலகத்துக்கு போங்க, புலகத்துக்கு போங்க. அங்க ஒரு அரண்மனை இருக்கும், நீங்க இறங்குற இடத்துல ஒரு அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனையில அரசருக்கு இப்பதான் புதுசா ஒரு இளவரசர் பிறந்திருப்பாரு. புதுசா ஒரு இளவரசர் இப்பதான் பிறந்திருக்கிறாரு. நீங்க போய் அந்த இளவரசர்கிட்ட அந்த குழந்தைகிட்ட போய் கேளுங்க, இதே கேள்வின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாரு. அவர் பதறி போய் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா படப்படப்போட மறுபடியும் பறந்து வராரு. அவர் பாக்குறாரு அரண்மனை இருக்கு. அரண்மனை காவலர் கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வணக்கம் சொல்லிட்டு உள்ளுக்கு போறாரு அரசரை சந்திக்க. அரசருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அரசரோட உதவியோட அந்த குழந்தைய பார்க்க வராரு, இளவரசர் பார்க்க வராரு. எல்லாம் இருக்கிறாங்க, சுத்தி ஆள்லாம் இருக்கிறாங்க. நாரதர் வந்திருக்கிறாரு, சமாச்சாரம் தான் வர மாட்டாரு, ஏன் வந்திருக்கிறாரு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. அப்ப வந்து இந்த இளவரசர் வர சொல்லி இளவரசர் குழந்தைகிட்ட கேட்கிறாரு, இளவரசி நமஸ்காரம் சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, இளவரசி ஒரு சாது கிட்ட சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணு மூடிட்டாரு. அவர் நினைச்சிட்டாரு குழந்தை செத்து போயிருச்சு. பார்த்தா அந்த குழந்தை சாகல. இவர் ஆச்சரியப்படுறாரு, அச்சு என்னது, நான் முதல்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன், குருவிக்கிட்ட கேட்டேன், புழுவுக்கிட்ட கேட்டேன், கன்றுக்குட்டிக்கிட்ட கேட்டேன், எல்லாம் செத்து போயிருச்சு, இந்த இளவரசி சாகலையே, ஆச்சரியமா இருக்க. அப்ப வந்து அவர் யோசிக்கிறாரு. அப்ப அந்த இளவரசர் குழந்தை வந்து நாரத முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி மரியாதை செலுத்துறாரு. அங்க உள்ளவங்க என்ன பாக்குறாங்க, அவர் வந்து இளவரசி நீங்க ஏன் கால் பிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாரத முனி சொல்றாரு. அப்ப அந்த இளவரசர் சொல்றாரு, நான் வந்து இதுக்கு முன்ன 3 பிறவி பிறந்தேன், பிறவி புழுவா பிறந்தேன். அப்ப நீங்க வந்தீங்க, நீங்க வந்து என்கிட்ட அந்த கேள்வி கேட்டீங்க, அப்ப நான் வந்து செத்து போயிட்டேன். மறுபடியும் பிறவி பிறந்தேன், குருவி பிறவி எடுத்தேன், அதே கேள்வி கேட்டீங்க, நான் செத்து போயிட்டேன். மறுபடியும் 3வது பிரிவுல வந்து பசுவா பிறந்தேன், அதே போல நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க, நான் செத்து போய் இப்ப மனுஷனா பிறந்திருக்கிறேன். என்னை வந்து இழிநிலையான பிரிவிலேருந்து நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாரத முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இளவரசர் சொல்றாரு. அப்போ இதை கேட்டோன்னு அந்த நாரத முனிவர் வந்து எல்லாம் பகவானோட செயல் சொல்லிட்டு பறந்துக்கிட்டு நேரா வராரு, எங்க வைகுண்டத்துக்கு வராரு. வந்துட்டு மறுபடியும் பகவான் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறது நடந்துச்சு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பகவான் சொல்றாரு, நாரதா புரியுதா, உன்னுடைய தூய்மையான பக்தியை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் நடத்தின லீலை இது சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, ஒரு நாரத முனிவர் போல ஒரு தூய்மையான பக்தர்கிட்ட நம்ம சங்கம் வச்சுக்கிறதுனால நம்ம வந்து கீழ்நிலையான பிறவியில இருந்து நம்ம வந்து மீண்டு மறுபடியும் மேல் பிறவியான மனித பிறவிக்கு நம்ம வர முடியும். அதோட உதாரணம் தான் இந்த சரித்திரம். அருமையான ஒரு சரித்திரம். ஏன்னாக்கா ஒரு ஒரு பக்தர்கிட்ட சங்கம் வச்சுக்கும் போதுதான் நமக்கு வந்து ஆன்மீக விஷயங்கள் தெரிய வரும். அப்ப அது தெரிஞ்சுக்கும் போதுதான் வந்து நம்ம வந்து இந்த பௌதிக உடல்ல இருந்து நம்ம வந்து அப்ப வந்து ஆன்மீக உடல் எடுக்க முடியும். ஏன்னாக்கா அவங்க கூட எக்ஸசைஸ் பண்ணும்போது தான். ஏன்னா டிவோட்டி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிவோட்டி எக்ஸசைஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து நம்ம வந்து முன்னேற முடியும், இல்லாட்டி முடியாது. ஓகேங்களா? அப்ப தொடர்ந்து வந்து இந்த அடுத்து வந்து கோப்பட்ட விஷயம் என்ன சொல்றதுனாக்கா சில பொறுப்பாக ஆன்மீக விஷயங்களை உண்மையாக அறிந்தவரின் சங்கத்தினை ஒருவன் அடையாவிடில் அவனால் இந்த 3 விஷயங்களையும் காண முடியாது. ஆன்மீக விஷயம் அறிஞ்ச அந்த குருக்கிட்டே சங்கம் இருக்காத போது நம்ம வந்து எதையுமே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியாது. எனக்கு டிவோட்டி அசோசியேஷன் மூலியமா தான் நம்ம வந்து கத்துக்க முடியும்னு சொல்றாரு. அதனாலதான் வந்து சில புறப்பாட்டர் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இந்த
சண்டே பீஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அதாவது பாகவதம் பேசுறது, பகவத்கீதை பேசுறது, கீர்த்தனை பண்றது, ஆரத்தி நடத்துறது, பிரசாதம் விநியோகம் பண்றது, இதெல்லாம் செட் பண்ணாரு. யாரு? சில பிரபாதம். ஏன்னா ஆச்சாரியர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டிவோட்டி அசோசியேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த கலியுகத்துல நம்ம வந்து பகவானை அடைய முடியும். ஏன்னாக்கா டிவோட்டி அசோசியேஷன் இல்லாம நம்ம தனிமையா எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது தனிமையா இருந்து ப்ராக்டிஸ் பண்ண காலம்லாம் முடிஞ்சு போச்சு. சத்தியலோகம், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், அந்த காலகட்டம் அதெல்லாம். அந்த மாதிரி இந்த கலியுகத்தை வந்து டிவோட்டி அசோசியேஷன் மட்டும்தான் வந்து நம்மளை காப்பாற்றுன்னு சொல்றேன். இப்போ டிவோட்டி அசோசியேஷன் எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிரிவில இருந்து நம்ம வந்து மீண்டு வர முடியும். புரியுதுங்களா? அப்ப அத்தகைய சங்கம் இல்லாதவர்கள் அறியாமையில் உள்ளனர். இது மாதிரி டிவோட்டி அசோசியேஷன் இல்லாம இருக்கிறாங்கள சில மனிதர்கள்லாம் பாக்குறோம்ல, அவங்கலாம் வந்து அறியாமையில இருக்கிறாங்க. அறியாமை மீன்ஸ் இக்னோரன்ஸ்ல இருக்கிறாங்கன்னு. ஏன்னா நம்ம இந்த இயக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கோம்னா, நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து அறியாமையில தான் இருக்கணும். எல்லாருமே. புரியுதுங்களா? எல்லாருமே. அப்ப நமக்கு வந்து ஒரு டிவோட்டி மூலியமா தான் நமக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது. ஏன்னாக்கா முந்தி உள்ள பிரிவில நமக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அந்த தொட்ட குறை விட்ட குறைன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பகவானை பத்தி பேசுறதை கேட்டிருப்போம், இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல எதுவாக கூட இருந்திருக்கும். இந்த பகவானுடைய மகாமந்திரம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம கிட்ட வந்திருக்கும். நம்ம காதல வந்து நம்ம ஆத்மாவை பதிஞ்சிருப்போம். அதை ஒவ்வொரு பிரிவி கடந்து 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 இப்ப மனுஷனா நம்ம பிறந்ததை பாருங்க. இப்ப நம்ம மனுஷனா பிறந்தோடனே அந்த அந்த கொஞ்சம் விஷயம் கேட்டோம் பாருங்க, அதுதான் வந்து நம்மள மறுபடியும் அந்த கிருஷ்ண உணர்வு இந்த ட்ராக்ல கூட்டிட்டு வருது. புரியுதுங்களா? அப்ப அந்த கரெக்டா கூட்டி வரும்போது பகவானோட அரேஞ்ச்மெண்ட் படி பக்தர்கள் நம்ம தேடி வருவாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்களாம் இருக்கீங்களா, புதுசா வந்திருக்கீங்க, பழைய டிவோட்டிஸ் இருக்கீங்க, நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். நம்மளாம் ஒரு பக்தர் மூலியமா தான் நம்ம வந்தோம். அப்ப அந்த பக்தர் தான் வந்து பகவான் அனுப்பி வச்சிருந்த. இதுதான் வந்து நான் வந்துட்டு கூட ஒரு பக்தர் மூலியமாக தான் வந்தேன். என்னோட குடும்பம் மூலியமாக தான் வந்தேன். அப்ப இதுதான் வந்து பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட். ஏன்னாக்கா பகவான் வந்து யாரையும் வந்து வெறுக்கிறது கிடையாது. ஏன்னா பிதாகம் அஸ்தி ஜெகத்தோன்னு சொல்றாரு. நானும் வந்து எல்லாத்துக்கும் தந்தைன்னு சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கலாம், நான் வந்து என் குடும்பத்துக்கு அப்பா, நான் வந்து என் பிள்ளைக்கு அப்பா அப்படி நினைச்சுக்கலாம். ஆனா ஒட்டு மொத்த பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே பிதா வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அதனால நம்ம பகவானை மறந்துடலாம், ஆனா பகவான் வந்து எப்பயுமே நம்மளை மறக்கிறது கிடையாது. அதனாலதான் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா கிருஷ்ணரு, நாகம் திஷாமி வைகுந்தே யோகினாம் ஹிருதயேஷு வா தத்ர திஷ்டாமி நாரதா யத்ர கயந்தி மத் பக்தா. இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, நாகம் திஷாமி வைகுந்தே, அதாவது நான் வந்து வைகுண்டத்துல கிடையாது. யாரு? கிருஷ்ணன் சொல்றாரு, பகவான் சொல்றாரு, நான் வந்து வைகுண்டத்துல கிடையாது இருக்குல்ல. யோகினாம் ஹிருதயேஷுவா, யோகினாம் ஹிருதயேஷுவானா யோகியோட இருதயத்துல நான் இல்ல சொல்றாரு. தத்ர திஷ்டாமி நாரதா, எங்க இருக்கேன் நாரதா கேட்கிறாரு. நான் எங்க இருக்குன்னு தெரியுமா நாரதா? எத்திர கயந்தி மட் பக்தா, எத்திர கயந்தி மட் பக்தானா, எங்க என்னுடைய பக்தர்களா இருக்கிறாங்களோ, என்னுடைய டிவோட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ, எங்க நாம கீர்த்தனை பண்றாங்களோ, எங்க டிவோட்டி அசோசியேஷன் நடக்குதோ, எங்க வந்து மக்கள் வந்து ஒன்று திரண்டு இந்த நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் செய்யறாங்களோ, அங்கதான் நான் இருக்கிறேன்னு சொல்றேன். பாருங்க, அப்ப நீங்களாம் இங்க வந்திருக்கீங்க பாருங்க, ஆன்லைன்ல வந்திருக்கீங்க பாருங்க, உங்களோட நேரத்தை ஒதுக்கிட்டு. அப்ப இங்க பகவான் இருக்கிறாரு, இங்கதான் பகவான் இருக்கிறாரு. எனக்கா பகவான் டைரக்டா சொல்றாரு, நான் வந்து வைகுண்டத்துல கிடையாது, நான் வந்து யோகியோட இருதயத்துல கிடையாது, நான் வந்து எங்க இருக்கனாக்கா, எங்க என் பக்தர்கள் நாம சங்கீர்த்தனை பண்ணி ஹரிகதை பேசி டிவோட்டி அசோசியேஷன் இருக்கிறாங்களோ, அங்கதான் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. யார்கிட்ட? நாரதன் கிட்ட. அப்ப இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வந்து நம்ம நினைச்சுக்கலாம், பகவான் வந்து ஆன்மீக லோகத்துல தான் இருக்கிறாரு, நம்மளை பார்க்க மாட்டாரு அப்படின்னு கிடையாது. நம்ம எங்க இருந்தாலும் பகவான் நம்ம வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் பகவான் இருக்கிறாரு. அதனால வந்து நம்ம வந்து இந்த டிவோட்டி அசோசியேஷன் மூலியமா தான் நம்ம வந்து விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும்.
அப்படி இந்த பக்தர் மூலியமா தான் நம்ம வந்து நம்ம அறியாமையை போக்கிக் கொள்ள முடியும். அப்ப அவர்கள் வெறுமனே உடலை காண்கின்றனர், உடல் அழிந்தவுடன் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணுகின்றனர். அதாவது அறியாமல் இருக்கிறவங்க யாரு சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு என்ற இந்த நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்கள, அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் செத்த பிறகு எல்லாமே முடிஞ்சிருச்சு, இந்த உடல் செத்தோன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுன்னு சில புறப்பாதையில் வளர்க்கிறாரு. முடிந்து விட்டது கிடையாது என்று எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. உடலின் அழிவிற்கு பிறகு ஆத்மாவும் பரமாத்மாவும் பல்வேறு அசைகின்ற மற்றும் அசைவற்ற உருவங்களில் நிச்சயமாக தொடர்கின்றன. புரியுதுங்களா? இந்த உடல் அழிஞ்ச பிறகு என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த உடல் அழிஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ் நடக்குது. அது எப்படி நடக்குது? ஆத்மாவும் பரமாத்மாவும் அசைகின்ற மற்றும் அசையாத, அதாவது இந்த அசைக்கூடிய உடல் இல்லாட்டி அசையாத மலைகள், இந்த மாதிரி உடல்ல அது கூட இருக்கிற மலை இருக்கிற மலைகள்லாம் இருக்கிற குன்றுகள்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் வந்து மறு மண்ணுன்னு. ஆனா அதுக்கும் ஆத்மா இருக்கு, மலைகளுக்கும் ஆத்மா இருக்கு. அசையாம இருக்குல்ல, அதுக்கும் ஆத்மா இருக்கு. பல கோடி வருஷம் அதெல்லாம் வாழுதுங்க மலைகள்லாம். அப்ப இந்த மாதிரி உடல் வந்து அழிஞ்ச பிறகு மற்றொரு உடலை எடுக்குதுன்னு சொல்றாரு. அதுதான் வந்து சொல்றாரு பாருங்க. பரமாத்மாவும் ஆத்மாவும் பல்வேறு அசைக்கின்ற மற்றும் அசைவற்ற உருவங்களில் முக்கியமாக தொடர்கின்றது, முக்கியமாக போறாங்க. இந்த உடல் அழிஞ்ச பிறகு மற்றொரு உடல் எடுக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த சர்க்குலேஷன். இதுதான். அப்ப பரமேஸ்வரா என்னும் சமஸ்கிருத சொல் சில சமயங்களில் ஜீவாத்மா என்று மொழிபெயர்க்கப்படுகின்றது. ஏனெனில் இந்த உடலின் எஜமானனான ஜீவாத்மாவே மேலும் உடல் அழிவுற்ற பிறகு அவன் மற்றொரு உருவத்திற்கு மாறுகின்றான். இவ்வாறு அவனே எஜமானன். இந்த ஒரு குறிப்பிட்ட உடல் இருக்கிறதுனால நம்மளை வந்து பரமேஸ்வரான்னு சொல்றாரு பகவான். ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, இப்ப நான் இருக்கேனாக்கா இந்த உடலோடைய உரிமையாளர் நான் தான். புரியுங்களா? அப்ப இந்த உடல் அழிஞ்ச பிறகு ஒண்ணு உடல் எடுத்துருக்காங்க. அதே போல உடல் மாறுது, மாறி மாறி போறதுனால இந்த உடலோட எஜமானன் நானு. ஆனா அதே போல பகவானும் உள்ள இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா பரமேஸ்வரா என்பது பரமாத்மாவையும் குறிக்கும் என்று மற்றவர்கள் விளக்குகின்றனர். ரெண்டு பொருள் படுது பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்றாரு. பரமேஸ்வரனா வந்து இந்த உடலுடைய உரிமையாளரான ஆத்மாவை சொல்றாரு, அதே போல பரமாத்மாவையும் சொல்றாரு. இவ்வாறு இருப்பினும் ஆத்மா பரமாத்மா ஆகிய இருவருமே தொடர்கின்றனர். அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. விதமாக காணக்கூடியவன் என்ன நடக்கிறது என்பதில் உண்மையும் காண முடியும். அதாவது எவ்வாறு இருப்பினும் ஆத்மா பரமாத்மா ஆகிய இருவருமே தொடர்கின்றனர். அவர்கள் அழியப்படுவதில்லை. அப்ப வந்து இது உடல் அழிஞ்சாலும் ஆத்மா பரமாத்மா வந்து அழியறது கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அதாவது பரமாத்மா வெளியானோனே இந்த உடலை விட்டு ஆத்மாவும் அது கூட சேர்ந்து வெளியாகிடும். இதுதான் வந்து உண்மை. எனக்கா சில பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாம இருக்கு பாருங்க. இந்த உடல் அழியக்கூடியது, இந்த மரணம், இதை பத்தி தெரியாமே வாழ்றாங்க சில பேர்லாம். எனக்கா உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ரொட்டி இருக்கு பாருங்க, கார்டனியர் ரொட்டி, அப்பா செட்டியா இருக்கு பாருங்க, ரொட்டி பையில இருக்குங்க. அந்த ரொட்டிக்கு கூட எக்ஸ்பயர் டேட் இருக்கு. அதோட டேக்ல போட்டுருப்பாங்க பாருங்க, மேல டேக்ல வந்து அது எக்ஸ்பயர் டேட் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ரொட்டிக்கே வந்து எக்ஸ்பயர் டேட் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு எப்போ எக்ஸ்பயர் டேட்னு சொல்லி எழுதல பகவான். உண்மையா இல்லைங்களா? எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். சாப்பிடக்கூடிய சாதாரண ரொட்டிக்கே வந்து எக்ஸ்பயர் டேட் இருக்கு, ஆனா நமக்கு எப்ப எக்ஸ்பயர் டேட்னு பகவான் எழுதல. ஏன் எழுதலனாக்கா எப்ப வேணாலும் நடக்கலாம். அதுதான் வந்து உண்மை. இது வந்து நான் பயம் கொடுத்தது கிடையாது. புதுசா வந்து யாரும் தவறா நினைச்சு கூடாது. இது வந்து நான் பயம் கொடுக்கல. இது வந்து நான் வந்து உண்மையை சொல்றேன். இதுதான் வந்து நடக்குது. புரியுதுங்களா? இது வந்து எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அன்றாட காலையில எஞ்சிருக்கிறோம், வேலைக்கு போறோம், படிக்க போறோம், டைம் ஓடுது, நேரம் ஓடுது, நிமிஷம் ஓடுது, வாரம் ஓடுது, மாசம் ஓடுது, வருஷம் ஓடுது. அப்ப வருஷம் முடிஞ்சு புது வருஷம் வருது. இதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கு. பர்த்டே வருது, இதெல்லாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அன்றாடம்? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாள் நம்ம உட்காந்து. புரியுதுங்களா? இது வந்து பயம் கொடுத்துறதுக்காக கிடையாது, யாரும் தவறாக நினைச்சு கொள்ளக்கூடாது. இது வந்து சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும், பல பேர் கூட பழகணும்.
பல இன்பங்களை கலந்துக்கிறோம், பல துக்கங்களை கலந்துக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு ஒரு நாள் கிளம்ப போறேன் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சொல்றோம்னாக்கா அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ண உணர்வு என்ற இந்த பாதையில நம்ம முன்னேறி வர முடியும். ஏன்னா இந்த கிருஷ்ண உணர்வு என்ற பாதையில வந்தா மட்டும்தான் நம்ம வந்து பகவானை நோக்கி நம்ம செல்ல முடியும். அப்ப இதுதான் வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க. ஏன்னாக்கா சொன்ன மாதிரி நம்ம வந்து பல பேர் கூட பழகலாம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்ப வந்து நம்ம ஒரு பக்தர் கூட சங்கம் வச்சுக்கிறோமோ, ஒரு கிருஷ்ணன் டிவோட்டி கூட சங்கம் வச்சுக்கிறோமோ, அப்பதான் வந்து நம்ம உண்மையான ஞானத்தை பெற முடியும், உண்மையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா பக்தர் தான் வந்து பகவான் பத்தி சொல்லுவாங்க. 3 விஷயங்களை வந்து பிரிக்க முடியாது. அது என்ன? அது யார் வேணா ட்ரை பண்ணணும். சீனியர் டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, யார் வேணா ட்ரை பண்ணணும். 3 விஷயத்த பிரிக்க முடியாது. யார் வேணா ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க, யார் வேணா சொல்லுங்க. விஷால் பிரபு ட்ரை பண்றீங்களா? குழு கொடுத்துருவா. விஷால் பிரபு இருக்கீங்களா? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? வேற யாரு ட்ரை பண்ண? ஸ்னேகமாதிக்கு ட்ரை பண்றீங்களா? 3 விஷயங்கள் பிரிக்கவே முடியாது. கிட்ட வந்துட்டீங்க. ஏன்னா அது கிட்டதான். ஆனா நான் சொல்லியிருந்தேன் மாட்டாஜி. ஓகே, அதாவது 3 விஷயங்களை வந்து நம்மளுடைய இந்த பக்தி வாழ்க்கையில வந்து நம்ம பிரிக்க முடியாது. என்னதுனாக்கா பக்தி, பகவான், பக்தா. இந்த 3 விஷயங்கள். பக்தி, பகவான், பக்தா. ஏன்னாக்கா பக்தி நம்ம வந்து பக்தி இருந்துச்சுனாக்கா பகவான் நம்ம கூட இருப்பாரு. பகவான் நம்ம கூட இருந்தாருனாக்கா பக்தர்கள் நம்ம சுத்தி இருப்பாங்க. 3 விஷயங்கள் புரியுதுங்களா? இது வந்து நம்ம வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி, பகவான், பக்தா. நம்ம எப்ப பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப பகவான் வந்து நம்ம கூட இருப்பாரு. பகவான் நம்ம கூட இருக்கிறாருனாக்கா நம்மளை சுத்தி பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து உண்மையான விஷயம். புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து நம்ம சிந்திக்கணும். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னாக்கா நம்ம வந்து பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து எங்க போறோம், என்ன ஆக போறோம், இதை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் சில நேரங்கள்ல நம்ம வந்து. அதனால பகவானுடைய கருணைப்படி நமக்கு வந்து இந்த மகா மந்திரம் கிடைச்சிருக்கு பாருங்க. ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு, அது வந்து சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு, அவர் மூலியமாக நமக்கு வந்து இந்த மகா மந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த மகா மந்திரத்துல வந்து சாண்டிங் பண்ணி நம்ம வந்து பகவான் லோகத்தை நம்ம வந்து சென்று அடையணும். ஓகேங்களா? அப்ப இந்த வகையில வந்து 26ஆம் தேதி வந்து ஒரு ஆச்சாரியோட மறைவு தினம் வருது. அதாவது கோவிந்த கோஷ் சொல்லிட்டு ஒரு சாது, கோவிந்த கோஷம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாது. அவரை பத்தி நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னாக்கா வைஷ்ணவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா பக்தர் மூலியமா தான் நம்ம வந்து பகவான் பார்க்க முடியும். நம்ம சொன்ன மாதிரி பக்தி, பகவான், பக்தா, இந்த 3மே இருந்தாதான் நம்ம வந்து செல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால பக்தரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கோவிந்த கோஷ் வந்து மிகப்பெரிய ஒரு தூய்மையான பக்தராக திகழ்ந்தாரு. அவருடைய மறைவு தினம் வந்து 26ஆம் தேதி வருது. அதை முன்னிட்டு நம்ம வந்து சில விஷயங்கள் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து எப்படிப்பட்ட பக்தர், எப்படிப்பட்ட தூய்மையான பக்தர், அவர் எப்படிப்பட்ட தூய்மையான பக்தியில இருந்து பகவானுக்கு சென்று அடைஞ்சாரு, அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சில கோவிந்த கோஷ் மகாராஜ் கி ஜெய். ஓகே, அதாவது கோவிந்த கோஷ் வந்து அவர் வந்து ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபிரபு இருந்த காலத்துல இருந்தவங்க. அவங்க வந்து மொத்தம் வந்து 3 சகோதரர்களா இருந்தாங்க, 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. கோவிந்தா, மாதவா மற்றும் வாசுதேவா. இந்த 3 பேர் அண்ணன் தம்பியா இருந்தாங்க. அவங்க உண்மையா யாருனாக்கா அவங்க வந்து கோலோக பிருந்தாவனத்துல வந்து அவங்க நேரடியா கோலோக பிருந்தாவனம் ஆன்மீக லோகத்துல இருந்து வந்தவங்க. அவங்களாம் வந்து அவங்களோட பேர் என்னதுனாக்கா ஆன்மீக லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல அவங்க வந்து கோபியரா இருக்கிறாங்க பாருங்க. உண்மையா கோபியராக இருந்திருக்காங்க. பகவான் கிட்ட இந்த பகவான் லீலை செய்யறதுக்காக
பகவான் கருணையினாலும் இங்க வரப்பட்டவங்க. இந்த மூன்று சகோதரர்களும் யாரு? கோவிந்தா, மாதவா, வாசுதேவ், மூன்று பேரும். அதாவது ஆன்மீக லோகத்துல அவங்க பேர் என்னதுனாக்கா கலாவதி, ரசோல்லாசா மற்றும் குணகுந்தா. இந்த கோபியர், 3 கோபியர் தான் வந்து பகவான் கருணையினால இங்க இறங்கி வந்து லீலை செஞ்சாங்க. அவங்க வந்து விசாகா இருக்கிறாங்களா, லலிதா விசாகா இருக்கிறாங்களா, ஸ்ரீமதி ராதாராணி கூட இருப்பாங்களா, அவங்களுக்கு கூட வந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க கூட வந்து ஆன்மீக லோகத்துல வந்து பாட்டு பாடக்கூடியவங்க. அவங்க வந்து அந்த சேவை செய்யறாங்க சொல்றாரு. 3 சகோதரர்களும் தங்கள் குரல்களின் இனிமைக்கு பெயர் பெற்ற பாடகர்கள். அவங்கள மாதிரி யாரும் பாட முடியாது, இந்த உலகத்துல யாருமே அந்த மாதிரி பாடகர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த சாஸ்திரத்துல. இது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். அவங்கள மாதிரி யாரும் பாட முடியாது. இப்ப நம்ம வந்து பாக்குறோம் நிறைய பேர் பாடுறாங்களே, ஆனா இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்கதான். அந்த மாதிரியான பாடகர்கள்லாம் இவங்க தானே பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே. மாபெரும் மாதவ கோஷ் கீர்த்தனைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பூமியில் அவருக்கு நிகராக பாடகர் யாரும் இல்லையா. அவர் வந்து பூமியில அவங்கள மாதிரி யாரும் பாட முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு பிருந்தாவனத்தை சேர்த்துதான் பாடகர் பெற்று கோரப்பட்டது. அவங்க வந்து பிருந்தாவனம், அதாவது ஆன்மீகம் கோலக பிருந்தாவனத்துல அங்க பாடக்கூடியவங்கள். அவங்க வந்து ஸ்ரீ நித்யானந்த குருவுக்கும் ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமானவங்கன்னு சொல்லப்படுது. இவங்க 3 பேர் பாடும் போது ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுவும் ஸ்ரீமன் நித்யானந்த குருவும் சேர்ந்து ஆடுவாங்க இவங்க பாடும் போது. ஏன்னா அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. அவ்வளோ அருமையான குரல் வளம் பெற்றிருக்காங்க. யாரு? இந்த மாதவாவும் வாசுதேவாவும் அப்புறம் கோவிந்தாவும், 3 அண்ணன் தம்பிகளும். இவங்க வந்து நல்லா அருமையா பாடுவாங்க. அந்த பாடலை வந்து ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரு மறந்து போய் ஆடுவார். அவ்வளோ தூய்மையான பக்தி. அப்புறம் அந்த மாதிரி உங்களோட கீர்த்தனைக்கு வந்து 3 பேரும் வந்து ஆடுவாங்க. யாரு? இந்த 3 பேர் பாடும் போது சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் ஆடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஸ்ரீ கோவிந்த கோஷ் தாக்குரா ஜெகநாதபுரியில் பகவான் சைத்தன்யினால் கொண்டாடப்படும் வருடாந்திர ரத யாத்திரை விழாவில் மிகவும் இனிமையான கீர்த்தனைக்கு பெயர் பெற்றவர். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நடக்கும் பாருங்க. அப்ப அந்த ரத யாத்திரையில வந்து இவங்கெல்லாம் பாட போவாங்க சைத்தன்ய மகாபிரபு கூட. அவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அந்த டீம்ல வந்து இவங்களும் பாட போவாங்க. எப்ப? ரத யாத்திரை டைம்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கோவிந்த கோஷ் ஸ்ரீவாஸ் அவர்களின் மகாபிரபு நிலைகளிலும் ஆஜியின் வீட்டிற்கு நகர சங்கீர்த்தனத்திலும் ராகவ பண்டிதரின் வீட்டிலும் பங்கேற்றிருந்தாங்க. ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு கூட இவங்க பங்கேற்றிருக்கிறாங்க. எங்கனாக்கா மகாபிரபு லீலையில பங்கேற்றிருக்கிறாங்க. அப்புறம் காஜியோட வீட்டுக்கு போகும்போது, காஜி இருக்கிறாருல, அது காஜினா வந்து ஒரு முஸ்லிம் இருப்பாரு. அவருடைய வீட்டுக்கு வந்து இவங்கெல்லாம் சங்கீர்த்தனை பண்ணிட்டு போவாங்க. ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு இது பண்ணிருப்பாரு, அது வந்து கீர்த்தனெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு மிருதெல்லாம் உடைச்சி சில சர்ச்சைகள்லாம் நடந்திருப்பாருங்க. அப்ப வந்து மகாபிரபு வந்து பக்தரை கூட்டிக்கிட்டு 1000 மிருதங்கம் 1000 கரத்தாலாம் எடுத்துக்கிட்டு நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு போவார். அப்ப வந்து அந்த டீம்ல வந்து இந்த கோவிந்த கோஷும் அவங்க சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராகவ பண்டிதர் விழாவிலும் 4வது கீர்த்தனை குழுவிலும் முன்னணி பாடகராக இருந்தனர். அதாவது அவங்க வந்து கீர்த்தனை பண்ணும்போது முன்னணி, அதாவது மெயின் லீட் பண்ணுவாங்க கீர்த்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. அவரது இரு சகோதரர்களான வாசுதேவரும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நடனமும் ஆடுவாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க வந்து நடன கலைஞராக ஒரு சூப்பரா பாடுவாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா வந்து டான்ஸும் ஆடுவாங்க. அந்த பகவானோட பரவசத்துல பகவான் பக்தியில மூழ்கி நல்லா பாடுவாங்கன்னு சொல்லப்படுது. அவர் வடக்கு ரவிபுரத்தில் ஒரு காயசத்த குடும்பத்தில் பிறந்தார். அவரு ஸ்ரீகாந்த. அவர் வந்து அக்ரவிபத்தில்னு ஒரு இடம் இருக்கு இந்தியாவில. பழங்காலத்துல அக்ரவித்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் பிறந்தாங்க இந்த 3 பேரும். அப்ப கோசதாக்கூரா என்று அழைக்கப்படும் கோவிந்தா பிரபல வைணவ கவிஞர் வாசுதேவ கோஷ் சகோதரர் ஆவார். கோவிந்த பகவான் சைத்தன்யம் மகிஷாதலியை சேர்ந்தவர். மேலும் முக்கிய பங்கு வகித்தார். அதாவது அக்ரவித்னு ஒரு இடம் சொன்ன அங்க பிறந்தாங்கன்னு, அந்த இடத்துல வந்து கோபிநாதர் சொல்லிட்டு ஒரு
கோபிநாதர் பகவான் ஸ்ரீ கோபிநாத் ஜூன்னு அந்த கோயிலை நிறுவனாங்க. இவங்க அந்த சேவையை எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்லப்படும். அந்த இடத்துல அக்ரவின்னு இடத்துல வந்து கோபிநாதருக்கு ஒரு கோயில் எழுப்புனாங்க. ஒரு கோயில் எழுப்பி அவங்க வந்து அங்க வழிபட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்க. கோவிந்தன், மாதவன் மற்றும் வாசுதேவன் ஆகிய 3 சகோதரர்களும் அந்த பகவான் சைத்தன்யன் இவங்க வந்து கோவிந்தாவும், மாதவாவும் மற்றும் வாசுதேவா 3 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கீர்த்தனை பண்ணும்போது எல்லா குழுக்களிலும் அவங்க வந்து எல்லா குழுவா கீர்த்தனை பண்ணுவாங்க பாருங்க. அதே அங்க வந்து எல்லா குழுவிலையும் போய் இவங்க வந்து கீர்த்தனை பண்ணி பகவான் ஸ்ரீ நித்யானந்த குருவும் சைத்தன்ய மகாபுருவும் சேர்ந்து ஆடுவாங்க, ஆடி பாடுவாங்கன்னு சொல்லப்படுது. கோவிந்தன், மாதவன் மற்றும் வாசுதேவர் கோஷ் ஆகிய 3 சகோதரர்களும் ஒரு காயஸ்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு காயஸ்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. இவங்க 3 பேரும். கோவிந்தன் சக்கரவர்த்திக்கு கோபிநாதர் கோவிலை நிறுவினார். நம்ம சொன்ன பாருங்க, கோபிநாதருக்காக ஒரு கோவிலை நிறுவினாரு. யாரு? கோவிந்த கோஷ். அங்க அவர் வசித்து வந்தார். அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி பகவானுக்காக அங்க வந்து பகவான் வழிபட்டு அங்கேயே வசிச்சு வந்தாரு. யாரு? இந்த கோவிந்த கோஷும் அவங்களுடைய 2 சகோதரர்களும். அப்ப ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உத்தரவின் பேரில் பகவான் நித்யானந்த பிரபு வங்காளத்திற்கு பிரசங்கம் செய்ய திரும்பும் போது 3 பக்தர்கள் அவருடன் சென்றனர். சைத்தன்ய மகாபிரபுவோட கட்டளைப்படி நித்யானந்த பிரபு வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த 3 பிரதர்ஸும் 3 அண்ணன் தம்பியும் வந்து அவங்க கூட சென்று பிரச்சாரம் செஞ்சாங்க. அதே போல நித்யானந்த பிரபு கூட அவங்க சேர்ந்து பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த 3 ராமதாசர், மாதவ கோஷ், வாசுதேவ கோஷ் கோவிந்த கோஷ் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரி ரொம்ப திருப்தி அடைந்தார். இந்த 3 பிரதர்ஸும் வந்து அவங்க வந்து கோவிந்த கோஷ், அதாவது கோவிந்த கோஷ், வாசுதேவர், அந்த 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜெகநாதபுரியில ஒரிசா ஜெகநாதபுரியில தங்கி இருந்து அங்கே வந்து பகவானுக்கு சேவை செஞ்சாங்க. நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு சேவை செஞ்சு அங்கே இருந்தாங்க சில நாட்கள் சொல்லப்படுது. அப்ப 3 சகோதரர்கள் ஒவ்வொருவரும் பின்வரும் ஸ்ரீபாதம் இருந்தது. அதாவது 3 பேரும் வந்து அந்த 3 பிரதர்ஸும் வந்து ஒவ்வொரு குழுவுக்கு வந்து ஒரு பேர்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது தாம்லூக்கில் வாசுதேவர், அதாவது தாம்லூக்னு ஒரு இடம், அங்க வந்து வாசுதேவர் அவர் வந்து லீட் பண்ணுவாரு. அப்புறம் டைம் ஹார்ட்டில் மாதவ கோஷ், அப்புறம் அப்ரவிபத்தில் கோவிந்தா. இந்த மாதிரி 3 பேர் வந்து 3 இடத்துல இருந்து பகவான் சேவை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த மாதிரி 3 இடத்துல வந்து அவங்க வந்து இருந்து பகவானுக்கு சேவை செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ நீலாச்சலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு சென்ற போது பகவான் சைத்தன்யரும் அவரது பக்தர்களும் கோவிந்தருடன் சென்றனர். நீலாச்சலம் மீன்ஸ் இங்க வந்து பகவானுடைய இந்த பிருந்தாவனத்துக்கு வராங்க பாருங்க. இங்க பூரியில இருந்து பிருந்தாவனத்துக்கு வரும்போது பகவான் சைத்தன்யரோட வராங்க, சைத்தன்ய மகாபிரபு கூட அவங்க வராங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்க வந்து பிருந்தாவனத்துக்கு வராங்க. அப்புறம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க. சைத்தன்ய மகாபிரபு சாப்பிட்டு அவர் வந்து ஒரு பழம் சாப்பிடுவார். சாப்பிட்டு கொஞ்சோன்னு சோறு சாப்பிட்டு ஒரு பழம் சாப்பிடுவார். அப்ப வந்து அந்த பழம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹரிதகின்னு ஒரு பழம், அந்த பழம் பேர். அந்த பழத்தை வந்து கேட்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்ப கேட்டோன்னே இவர் ஓடி போய் எடுத்து வந்து கொடுக்குறாரு. யாரு? கோவிந்த கோஷ். அவர் வந்து நேரா வீட்டுக்கு ஓடி போயிட்டு அங்க உள்ள கிராமத்துல அவர் வீட்டுக்கு ஓடி போயிட்டு அங்க உள்ள அந்த பழத்தை வந்து சேகரிச்சு எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்ப உடனடியாக பழத்தை பெற்றவுடன் பகவான் சைத்தன்யர் கோவிந்தரை பார்த்து ஆர்வத்தோடு பார்த்தார். கோவிந்தா ஹரிதகியை சேமித்து வைத்திருந்ததை உணர்ந்த பகவான் சைத்தன்யர் அந்த மாதிரி நீ வந்து அந்த மாதிரி அவர் உடனே போய் எடுத்து வந்தாருங்க. அவர் வந்து பாக்குறாரு, நீ என்ன உடனே போய் எடுத்து வந்திருக்கிற, அப்படி ஏற்கனவே நிறைய அதெல்லாம் வச்சிருக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்போ வந்து அதோட அர்த்தம் என்னதுனாக்கா, ஒரு தூய்மையான பக்தர் வந்து
அவங்க வந்து எதுவுமே வந்து ரொம்ப சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அன்னைக்கு உள்ளதை வந்து அந்த அன்னைக்கு சாப்பிடுவாங்க. மக்கே நாள் வந்து அவங்க வந்து யாசகம் பெற்றுதான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது. யாசகம் மீன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல போய் கேட்டு கேட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்க வந்து எதையுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அப்ப இவர் வந்து வீட்டுல அந்த பணங்கள்லாம் சேர்த்து வச்சதுனால சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து ஒரு மாதிரியை பாக்குறாருன்னு சொல்லப்படுது. அப்ப அப்ப வந்து பகவான் கட்டளைப்படி பின்பற்றி கோவிந்தன் பூர்வத்திற்கு தொடர்ந்து தங்கினார். அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன மாதிரி அவர் வந்து ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அப்போ சில பிரபுபாதர் வந்து என்ன வளர்க்கிறாருனாக்கா, ஒரு வைஷ்ணவர் வந்து அடுத்த நாளுக்கு உணவு இருப்பை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வைஷ்ணவர் வந்து அடுத்த நாளுக்குன்னு சொல்லிட்டு உணவு வச்சுக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்த அன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்களோ அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. மக்கே நாள் வந்து அவங்க வந்து யாசகம் பெற்றுதான் சாப்பிடுவாங்க. யாசகமி அவங்க வந்து ஒவ்வொரு இதா போய் கேட்டு கேட்டு அந்த சாப்பிடுவாங்க. அவங்க வந்து தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு வைஷ்ணவருடைய பண்பாடு சொல்லப்படும். அப்போ வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அறிவுறுத்தல் அவரது தனிப்பட்ட ஊழியர் கோவிந்தன் சில சமயங்களில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரை கண்டிப்பார். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து சொன்ன மாதிரி அவர் கேட்கிறார், நீ வந்து அடுத்த நாளுக்காக நீ சேர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ வந்து சில ரூப கோஸ்வாமியும் மற்றும் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு அவர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. யார்? சைத்தன்ய மகாபிரபு உதாரணம் கொடுக்குறாரு. சில ரூப கோஸ்வாமின்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தனக்காக வந்து எதுவும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி சொல்றாரு. ஏன்னாக்கா ஒரு வைஷ்ணவர் வந்து இன்றைக்கு உள்ள பொருளை வந்து இன்றைக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. அதாவது தனக்காக எதுவும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் ஆயிடுச்சு பாருங்க, சில காலங்கள்லாம் ஓடுது. காலங்கள் ஓடி பிறகு சில நாட்களுக்கு பிறகு வந்து அதாவது அவர் வந்து கோவிந்த கோஷ் வந்து தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு கட்டை, பெரிய மரக்கட்டை வந்து மிதந்துக்கிட்டு வருதுன்னு சொல்லப்படுது. ஒரு பெரிய பொருள் வந்து அவர் முதுகுல வந்து அடிக்குது பாருங்க. அதை அடிச்சோன்னா அது வந்து என்னன்னு அவர் வந்து பாக்குறாரு. அது வந்து ஒரு பெரிய மரமாக தோன்றியது. ஆனால் மிகவும் கனமாக இருந்தது. அந்த மரம் வந்து ரொம்ப கனமா இருந்துச்சு, தூக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அன்று இரவு வந்து அவர் ஒரு கனவில் அவரோட கனவுல வந்து பகவான் வந்து வராங்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அன்று இரவு அவர் ஒரு கனவில் தெய்வீக வழிமுறையை பெற்றார். அந்த மரத்துண்டை கவனமாக பாதுகாக்கவும், அங்கு வந்த போது அதை பகவான் சைத்தன்யரிடம் ஒப்படைக்கவும். பகவானே வந்து சொல்றாரு அவரோட கனவுல, கோவிந்த கோஷ் கனவுல, இங்க வந்து அந்த வந்துச்சு அந்த மரத்தை வந்து நீ சைத்தன்ய மகாபிரபுகிட்ட கொடுக்கணும், அதை பத்திரமாக நீங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுகிட்ட கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த மக்கேனர் காடு பிடிக்கவனே அவர் வந்து அந்த மரத்தை கொண்டு போயிட்டு பகவான்கிட்ட கொடுக்குறாரு, அந்த பெரிய ஒரு இதை. அப்ப இரவில் கோவிந்தம் அது ஒரு அது வந்து எப்படின்னாக்கா, அந்த மரம் வந்துச்சுல, அந்த மரம் வந்து இவர் வந்து கொடுக்கல சைத்தன்ய மகாபிரபு. அவர் வந்து எடுத்து வந்து வீட்டை வச்சிருக்காரு. அவர் வந்து எங்கே விறகு வெட்ட போகும்போது அவர் வந்து போயிட்டு வந்து பாக்குறாரு, அந்த மரம் வந்து ஒரு கிருஷ்ணர் விக்கிரமாக மாறி கிடந்ததுன்னு சொல்றாரு. ஒரு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சு நிப்பாரு, அந்த மாதிரி ஒரு விக்கிரகமாக மாறி நிக்கிறாரு. யாரு? அந்த மரக்கட்டைன்னு சொல்லப்படுது. அத வந்து மறுநாள் காலையில வந்து பகவான் சைத்தன்யர் கோவிந்தரின் வீட்டிற்கு திரும்பி, இதோ பார் கோவிந்தா, இனி நீ கவலைப்பட ஒன்றுமில்லை, நாளை ஒரு சிற்பி இந்த சிலையை ஒரு சிலையை செதுக்கி இங்கு வருவார். அதாவது அந்த மரக்கட்டையை வந்து கிருஷ்ணனாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு சிற்பி வந்து செய்வாரு, வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து இது பண்ணுவாரு. அவர் வந்து செஞ்சோடனே அதை வந்து நீ வந்து பிரதிஷ்டை செய்யணும். அந்த மூர்த்தி தான் வந்து யாருனாக்கா ஸ்ரீ கோபிநாதரின் சிலையாக நிறுவப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஸ்ரீ கோபிநாதர், பகவான் ஸ்ரீ கோபிநாதரோட மூர்த்தியாக வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. பின்னர் இறைவனின் கட்டளைப்படி கோவிந்தன் திருமணம் செய்து கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு வந்து சில காலங்களுக்கு கழிச்ச பிறகு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோடைய கட்டளைப்படி கோவிந்த கோஷ் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. அவரு கல்யாணம் செஞ்சாரு. ஆனா கல்யாணம் பண்ணி சில காலங்களிலேயே வந்து அவருடைய மகனும் அவருடைய ஒய்ஃபும் வந்து இறந்துடுறாங்க. அந்த இறந்த உடனே அவர் வந்து ரொம்ப மனம் வருந்தி ரொம்ப டவுன் ஆகி போயிடாரு பாருங்க. அப்ப
அந்த கவலையிலே சில சில காலம் வாடுறாரு யாரு, கோவிந்த கோஷ். அப்ப வந்து அந்த கவலையிலே இருந்து அந்த கோபிநாதரோட விற்கிறதுக்கு வந்து பிரசாதம் வைக்கிறத மறந்துடுறாரு, போகா வைக்கிறத மறந்துடுறாரு, நைவேத்தியம் பண்றதை மறந்துடுறாரு. எதனால? எதனால? இந்த மாதிரி அவங்க மனைவியும் மகனும் இறந்ததுனால. அப்ப மறந்தோடனே அப்போ வந்து கனவுல வந்து கோபிநாதர் தோன்றுறாரு பகவான். சரி, கோபிநாதர் வந்து அந்த கோவிந்த கோஷோட கனவுல வந்து வராரு. தன்மை என்ன சொல்றாருனாக்கா, ஒரு நபர் ஒரு மகனை இழந்தால் அவர் தனது மற்றொரு மகனையும் பட்டினியால் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஒரு மகன் செத்து போயிட்டான், அதனால இன்னொரு மகனையும் நீ சாவடிக்க பாக்குறியான்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, பகவானே வந்து அந்த கோவிந்த கோஷத்துக்கு மகனாக இருக்கிறாருன்னு சொல்லப்படுது. புரியுதுங்களா? உன்னோட மகன் செத்து போயிட்டான்னு நீ நினைக்கிற, கவலைப்படுற, ஆனா அந்த கவலையில வந்து நீ இன்னொரு மகனான என்னையும் நீ வந்து மறந்துடுறன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ என்ன பட்டினி போட்டுற அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து பதறி போயிடுறாரு பாருங்க. ஐயோ, பகவானே நம்ம கனவு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து உடனே என்ன பண்றாரு, அந்த பகவானுக்கு பிரசாதம் ஏற்பாடு பண்றதுக்காக அவர் வந்து போறாரு. இதற்கு கோவிந்த பதில் அளித்தார், என் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என்பது என் நம்பிக்கையாக இருந்தது. அவன் இன்று இறந்து ஆன்மாவையும் என்ற முன்னோர்கள் நினைவாக தேவையான சடங்குகளை செய்கிறான். அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, என் மகன் செத்து போயிட்டான், என் மகன் இருந்திருந்தானா நான் சாகும் போது எனக்கு வந்து அவன் வந்து அந்த சடங்குதான் செய்வானே, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மகன் இல்லையே, எனக்கு வந்து அந்த சடங்குலாம் செய்யக்கூடிய எனக்கு மகன் இல்லையே, நான் வந்து ரொம்ப ரொம்ப வயசாயிருச்சு, நான் வந்து சாவு போறேன் விட்டு கொஞ்சம் காலத்துல சொல்றாரு, எனக்கு சடங்குகள்லாம் செய்ய வந்து ஒரு பையன் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. உனக்கு அப்ப பகவான் சொல்றாரு, உனக்கு சேவை செய்வதன் மூலம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுங்கள். இல்ல, இது வந்து கோவிந்த கோஷ் சொல்றாரு. கோவிந்த கோஷ் என்ன சொல்றாருன்னா, உனக்கு சேவை செய்வது எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, பகவான் கோவிந்தர் சொல்றாரு, உங்கள் நினைவு நாளை என்றென்றும் பொருத்தமான முறையில் கொண்டாடுவேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன். யாரு? பகவானே சொல்றாரு. யாருக்கிட்ட? கோவிந்த கோஷ் கிட்ட. இப்போது தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது உணவு கிடைக்குமா? கோவிந்தன் இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக கோவிந்தருக்கு சேவை செய்ய திரும்பினார். அவர் வந்து சொல்றாரு பாருங்க, பகவானே வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு, உனக்கு நான் வந்து மகனாக இருந்து நான் சேவை செய்யறேன், உனக்கு கடைசி கால சடங்கு வந்து நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பகவானே தன் பக்தர்களாக இறங்கி வராரு. காலப்போக்கில் கோவிந்தன் இறுதி மூச்சை விட்ட போது கோபிநாத்ஜி தனது விரல்களில், அதாவது நம்ம வந்து தர்ப்ப புல்லாம் போட்டுதான் நம்ம யஜ்ஞம் செய்வோம், அதே போல கோபிநாத்ஜிக்கும் வந்து பகவான் வந்து சுயமாக வந்து தர்ப்ப புல்லாம் அணிஞ்சி அந்த வந்து கோவிந்த கோஷ்க்கு வந்து இந்த இறுதி சடங்குலாம் செஞ்சாருன்னு சொல்லப்படுது. இந்த அந்த வழக்கம் தொடர்ந்து கோவிந்த அந்த வாழ்க்கையை கடைசி தருணங்களில் தனது உடலை எடுத்துக்கிறாரு. அவர் வந்து பகவான் வந்து சொன்னபடி வந்து அவர் வந்து எரிக்கல, அந்த கோவிந்த கோஷை வந்து அவங்க வந்து புதைச்சி அவங்க வந்து இன்னும் வந்து அந்த கோயில்ல வச்சிருக்கிறாங்க, புஷ்ப சமாதியாக வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த வழக்கம் படி பகவானே வந்து தன் பக்தன் சேவை செஞ்சதுனால அந்த கோவிந்த கோஷ மறைவு தினம் அன்று இப்ப எதுவுமே வந்து கோபிநாத்ஜிக்கு வந்து கையில வந்து அந்த தர்ப்பக்குள்ள போட்டு அந்த பகவானே வந்து அந்த கோவிந்த கோஷுக்கு வந்து சேவை செய்வாரு சொல்லிட்டு இன்னமும் நம்பப்படுது. அது வந்து அந்த கோயிலை வந்து இன்னும் வழக்கமாக வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது வந்து பகவான் ஸ்ரீ கோபிநாத்ஜி வந்து தன் பக்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கியமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப சில கோவிந்த கோஷ் கி ஜெய், சில ஆச்சாரிய தாக்கூர் கி ஜெய். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து வைஷ்ணவ கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, அவங்க சில சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை வந்து புனிதம் அடையும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.